வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தேசியம், காந்திய காலகட்டம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்யவும். முதல் கொஷின், அமிர்தசரஸ் ரவுலட் சட்டை எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஆ மோதிலால் நேரு, ஆப்ஷன் ஆ டாக்டர் சைபுதீன் கிச்லு, ஆப்ஷன் இ முகமது அலி, ஆப்ஷன் இ ராஜ்குமார் சுக்லா. ஆன்சர் ஆ டாக்டர் சைபுதீன் கிச்லு. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் டாக்டர் சைபுதீன் கிச்லு. ரெண்டாவது கொஷின், இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ பம்பாய், ஆப்ஷன் ஆ மதராஸ், ஆப்ஷன் இ கல்கத்தா, ஆப்ஷன் இ லக்னோ. ஆன்சர் இ கல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரசின் கல்கத்தா அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. மூணாவது கொஷின், விடுதலை நாளாக கீழ்காண்பனவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ 1930 ஜனவரி 26, ஆப்ஷன் ஆ 1929 டிசம்பர் 26, ஆப்ஷன் இ 1946 ஜூன் 16, ஆப்ஷன் இ 1947 ஜனவரி 15. ஆன்சர் ஆ 1930 ஜனவரி 26. விடுதலை நாளாக 1930 ஜனவரி 26ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. நாலாவது கொஷின், முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஆ 1858, ஆப்ஷன் ஆ 1911, ஆப்ஷன் இ 1865, ஆப்ஷன் இ 1936. ஆன்சர் இ 1865. முதலாவது வனங்கள் சட்டம் 1865ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. அஞ்சாவது கொஷின், 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ கோவில் நுழைவு நாள், ஆப்ஷன் ஆ மீட்பு நாள், ஆப்ஷன் இ நேரடி நடவடிக்கை நாள், ஆப்ஷன் இ சுதந்திரப் பெருநாள். ஆன்சர் ஆ கோவில் நுழைவு நாள். 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. ஆறாவது கொஷின், மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ஆப்ஷன் ஆ 1858ஆம் ஆண்டு சட்டம், ஆப்ஷன் ஆ இந்திய கவுன்சில் சட்டம் 1909, ஆப்ஷன் இ இந்திய அரசு சட்டம் 1919, ஆப்ஷன் இ இந்திய அரசு சட்டம் 1935. ஆன்சர் இ இந்திய அரசு சட்டம் 1935. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கொஷின், காந்தியடிகளின் அரசியல் குரு டேஷ் ஆவார்? ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார். ரெண்டாவது கொஷின், கிலாபத் இயக்கத்துக்கு டேஷ் தலைமையேற்றார்? ஆன்சர் மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி. கிலாபத் இயக்கத்திற்கு மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி தலைமையேற்றார். மூணாவது கொஷின், 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களை டேஷ் அறிமுகம் செய்தது? ஆன்சர் இரட்டை ஆட்சி. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. நாலாவது கொஷின், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் டேஷ்? ஆன்சர் கான் அப்துல் கபார் கான். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் கபார் கான். அஞ்சாவது கொஷின், சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஷ் ஐ ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார்? ஆன்சர் வகுப்பு வாரி ஒதுக்கீடு. சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். ஆறாவது கொஷின், டேஷ் என்பவர்
வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்? ஆன்சர் உஷா மேத்தா. உஷா மேத்தா என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். அடுத்து சரியான கூற்றை தெரிவு செய்யவும். முதல் கொஷின் 1. இந்திய பொதுவுடைமை கட்சி 1920ஆம் ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. 2. எம். சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 3. ஜெயப்பிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மீனு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி உருவானது. 4. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பொது உடைமைவாதிகள் பங்கேற்கவில்லை. ஆன்சர் இ 1, 2 மற்றும் 3 சரியானது. இந்திய பொதுவுடைமை கட்சி 1920ஆம் ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. இது சரி. எம். சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதுவும் சரி. ஜெயப்பிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மீனு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி உருவானது. இதுவும் சரி. வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் பொதுவுடைமைவாதிகள் பங்கேற்கவில்லை. இது தவறு. 2வது கொஷின். கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காரணம் காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. ஆன்சர் இ கூற்று தவறானது, ஆனால் காரணம் சரியானது. கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. இது தவறு. காரணம் காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. இது சரி. 3வது கொஷின். கூற்று காங்கிரஸ் அமைச்சர்கள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. காரணம் காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனியாதிக்க அரசு போரில் பங்கேற்றது. ஆன்சர் இ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். கூற்று காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. இது சரி. காரணம் காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனியாதிக்க அரசு போரில் பங்கேற்றது. இது சரி. அடுத்து பொறுத்துக. ரவுலட் சட்டம். சரியான ஆன்சர் கருப்பு சட்டம். ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம். 2. ஒத்துழையாமை இயக்கம். சரியான ஆன்சர் பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல். ஒத்துழையாமை இயக்கம் பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல். 3. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம். சரியான ஆன்சர் இரட்டை ஆட்சி. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி. 4. இந்திய பொது உடைமை கட்சி. சரியான ஆன்சர் எம்.என். ராய். இந்திய பொது உடைமை கட்சி எம்.என். ராய். 5. 16 ஆகஸ்ட் 1946. சரியான ஆன்சர் நேரடி நடவடிக்கை நாள். 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாள்.